பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இவ்வுலகிலே பலவிதமான அழைப்புகளும் வரவேற்புகளும் உள்ளன. சில இடங்களுக்கு நாம் அழைக்கப்படும் பொழுது நாம் மிகவும் கனமாக கருதப்படுகிறோம். சிலர் சில அழைப்பை நம்மை கௌரவிக்கும் வண்ணமாக அழைக்கின்றனர். எல்லாவித அழைப்புகளை காட்டிலும் ஒரு அழைப்பு சற்று வித்தியாசமானதும் ஒருவராலும் அறியப்படாததும் அது மிகவும் அமைதியானதும் ஆயினும் அதிக வல்லமை படைத்ததாகவும் உள்ளது. அதுதான் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கும் அழைப்பாகும். மேலும் நம்மில் ஒருவரை தேவன் அழைப்பார் என்றால் அந்த அழைப்போடு அழைத்த தேவனும் மாறாத ஒன்றாய் இருக்கின்றார். உலகிலே ஒருவரது வேலை லகுவாய் இன்பகரமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த வேலைக்கு அவரது திறனும் தாளந்தும் சார்ந்ததாக இருத்தல் வேண்டும். அதுபோன்றே தேவன் ஒருவரை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு ஏற்ற வண்ணமாய் இன்பத்தோடு அவர்கள் செயல்பட அதற்கேற்ற கிருபையின் வரங்களையும் தந்து நம்மை அழைக்கின்றார் என்று இந்த வசனத்திலே பவுல் எழுதி வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் இருக்கும் எவ்விடத்திலும் இருக்கின்ற வண்ணமாகவே செயல்பட நம்மை அழைத்தவர் மாறாதவராய் இருக்கின்றபடியால் நம் வாழ்வை வெறுமையாய் கடத்தி சென்று விடாமல் அழைப்பிற்கு ஏற்றதும் அந்த பிறவியின் நோக்கத்திற்கு ஏற்றதுமாய் நம்மை நெருப்படுத்திக் கொள்வோம். நம்மில் இருக்கும் வல்லமைகள் வரங்களாக செயல்படுவதை காண்போம். பல்லாயிரம் பேர்களுக்கு நிச்சயமாய் பயன்படுவோம். God bless you abundantly.